சரி, இந்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7 பற்றி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் நம்பர் 7ல் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு ஒர்க் தான். என்னென்னா இந்த கேல்குலேட்டர் அப்ளிகேஷனை வந்து டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் பண்ணி ஒர்க் பண்ண வச்சு போகிறோம். என்ன அப்படின்னா எதுலனா ஃப்ளட்டரில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வந்து டெவலப் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து ஃப்ளட்டர் ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணுறோம். சரி, இந்த ஃப்ளட்டர் ஆப் வந்து இதுக்குள்ள நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டெப் வந்து செக் பண்ணணும். அது இந்த சிஸ்டமில் வந்து ஃப்ளட்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம வந்து செக் பண்ணணும். சரி, இப்போ செக் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. லோக்கல் டிஸ்கி அதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த ஃப்ளட்டர் விண்டோஸ் இது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதோட செட்டப்பிங் வீடியோ வந்து முடிஞ்சால் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படி இல்லான்ட்டி நான் ரெஃபர் பண்ண வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரி, இந்த ஃப்ளட்டருக்குள்ளே போயிட்டு ஃப்ளட்டர் ஸ்டேபிள் ஃப்ளட்டர் அதுக்கடுத்து உள்ள பின்னு அதுக்குள்ளே போயிட்டு மேலே வந்து ஒரு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து வரும். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லாட்டி வந்து சிஎம்டின்னு கொடுத்து அப்புறம் அங்கே போய் பாஸ் செட் பண்ணியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரி, இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் சொல்கிற கமெண்ட் அடிங்க. ஃப்ளட்டர் FLUTTER அப்புறம் ஸ்பேஸ் விட்டு டாக்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளட்டர் வந்து இந்த சிஸ்டமில் ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்றத நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணி கொடுத்துரும். இப்போ டாக்டர் சம்மரி ஓகே அப்படின்னு வருதா. இது எல்லாமே வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். இல்லாட்டி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அதில் வந்து வார்னிங் கொடுக்கும். அது கூட தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரி, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆப்பில் போயிடுவோம். இப்போ இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லேஅவுட் தான். இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சு நம்ம வந்து பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து VS கோட்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். VS கோடில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எமுலேட்டர் இஷ்யூஸ் வந்து வரும். ஆனால் இதில் வந்து டிஃபால்ட்டாக எமுலேட்டர் இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம வந்து இதை மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு வந்து ஃபைலை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட். ஆனால் நம்ம வந்து பண்ண போகிறது வந்து ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட். ஸோ நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட் தெரியாமல் ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் ஆண்ட்ராய்டு ஆப் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுக்கும் ஃப்ளட்டருக்கும் எந்த விதமான ரிலேட்டிவ் இருக்காது. இந்த ஃப்ளட்டர் கிளிக் பண்ணுங்க. ஃப்ளட்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து இந்த STK பாத் வந்து கரெக்டாக லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி வந்து கரெக்டாக லிங்க் ஆகல எம்டியாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற பாத்தில் நீங்கள் போய் கொடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த பின்னில் போய்ட்டு சிஎம்டி அடிச்சோமா பக்கத்தில் இருக்கிறது அந்த ஃப்ளட்டரை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. இது ஃப்ளட்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் கிளிக் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி அந்த பேஸ்ட்டை வந்து அந்த லிங்க்கை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இங்கே வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து அப்படியே விட்டுருவேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது வந்து ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன்ஸ்னால ஸோ MyCAL 24 வச்சுக்கிறோம் நம்பர். இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதை வந்து கேப்ஸை கொடுக்கக்கூடாது. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் கேப்ஸ் கொடுத்துக்கலாம், பட் இதில் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். ஸோ இன்வாலிட் மாடல் நேம் அப்படின்னு வருது. அது என்னென்னா லோயர் கேஸில் அண்டர்ஸ்கோர்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து அதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி இப்போ வந்து கிரியேட் கொடுங்க. ஸோ கிரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வந்து நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டியை பொறுத்தும் இதோட இது வந்து மாறுபடும். இதில் வந்து திஸ் விண்டோவா நியூ விண்டோவான்னு கேட்குது. நியூ விண்டோன்னு நம்ம வந்து கொடுக்கறது பெட்டர். கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன எதனாலன்றது தெரியும். இதில் வந்து இந்த அனலைசிங்னு இருக்குது. இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து லோட் ஆகட்டும். எப்பயுமே இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி லிங்க் வந்து லோட் பண்ண வைப்போமோ அதே மாதிரி தான். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த ஆக்டிவிட்டி main.xml அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஆகும். பட் இதில் வந்து அப்படி வராது. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி main.xml தான் ஓப்பன் ஆகும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். பட் இதில் வந்து டார்ட் அப்படின்ற பேக்கேஜ் வழியாக தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. இப்போ மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதை எதில் ரன் பண்ணலாம், டெஸ்க்டாப்லையா இல்லை எட்ஜ்லையா க்ரோம்லையா அப்படின்னு. ஆக்சுவலாக நம்மளோட எமுலேட்டரும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இது லோட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஃபார்வேர்டு கூட பண்ணிக்கோங்க வீடியோவை இந்த இடத்துல. சரி, இப்போ வந்து வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாக வந்து அவங்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க.
இதை நீங்கள் யூஸ் பண்ணி ரன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மற்றதை கூட பண்ணிக்கலாம். இப்போ எமுலேட்டரை வந்து இதுக்கும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மீடியம் ஃபோன் ஏபிஐ 35 வந்து ஆன் பண்ணி விட்டுறேன். ஸோ இதை இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வரலை. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஆன் பண்ணுறது. சில நேரம் டிஃபால்ட்டாகவே வந்துடுது. இந்த டைம் வந்து எனக்கு வந்து கிளிக் ஆகலை. சரி, இதை போயிட்டு நம்ம வந்து ரீஸ்டார்ட் டிமான் ஃப்ளட்டர் டிமாண்ட் கொடுப்போம். கொடுத்து பார்ப்போம் நம்மளோட டிவைஸ் வந்து வருதா அப்படின்னு. மேலே லோட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எமுலேட்டர் எல்லாமே வந்துடுது. இதில் வந்து ஃபோனுக்கு தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபோனை செலக்ட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட எமுலேட்டர் வந்து ஆன் ஆகியிருக்கணும். இதுதான் வந்து இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. அப்படியும் உங்களுக்கு வந்து எமுலேட்டர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தடாலஜி மொபைலை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ திரும்ப செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஏபிஐ 35 வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, திரும்பவும் வந்து ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் ஃப்ளட்டர் டிமாண்ட் கொடுப்போம். கொடுத்துட்டு திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியும் வரல அப்படின்னா நம்ம மொபைலை யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போயும் நம்மளுக்கு வந்து வரலை. ஓகே, ஏதாவது கொஞ்சம் கிராஷஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ இதுலேயும் வந்து வரல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வருது அப்படின்னா 2 வகையில் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஒன்று, இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணியும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து திரும்ப ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை கரெக்டாக பில்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். அதை நான் என்ன பண்ணுறேன்னா உங்களோட வியூவுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் வந்து என்னோட மொபைல்லே நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து விசிபிள் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து என்னோட மொபைல் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம் என்னன்னு. ஸோ இதில் வந்து SM30 இப்போ இது வந்து ஓகே, இது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இனி நம்ம மொபைல்லே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போயிட்டு என்னோட மொபைலை வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் பண்ணுறேன். சரி, ஓகே. சரி, இந்த மொபைல் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணலான்றதை பார்த்தோம். ஆஸ் யூஸ்வல் காப்பி பேஸ்டிங் தான். இதில் என்னென்னா இதில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். இதில் வந்து இதை விடணும் அதை விடணும்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஒரே மார்க்கப் பண்ணிட்டு பண்ணிடுவேன். ஆனால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்துட்டு சில வேலைகள் நம்ம வந்து பண்ணியிருப்போம். என்னென்னா அங்கே போயிட்டு சில சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். அதாவது இதை மட்டும் தான் காப்பி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் அதில் வந்து எந்த விதமான கன்ஸ்டன்ட்டும் கிடையாது. சரி, இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து எரர் வருது. ஸோ இந்த எரர் வந்து வரப்ப நம்ம வந்து 2 வகையாக ஒன்றும் சால்வ் பண்ணலாம். நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 2லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். பிஎம்ஏ கால்குலேட்டர் டைம்லேயே இந்த எல்ஐபி அதில் வந்து ஜாவா ஃபைல் வந்து கொடுத்து பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து எல்ஐபிக்குள்ளே தான் நம்மளோட டாட் ஃபைல்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கும். ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபைல் கொடுத்து அப்படியும் பண்ணலாம். டாட்னு போட்டும் பண்ணலாம். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து டாட் ஃபைல்னு கொடுத்து டேரெக்டாக டாட் ஃபைலாகவும் நம்ம வந்து பண்ணலாம். சரி, நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் அந்த எரர் கிட்ட போகிறோம். எரர் கிட்ட போகிறப்ப அதுவே காமிச்சிடும் கிரியேட் ஃபைல் கால்குலேட்டர் ஸ்க்ரீன் டாட் டார்ட்னு. இதை கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரீன் டாட் டார்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன் டாட் டாட்டில் இருக்கிற ஃபைல் போயிடுச்சு. இங்கே கால்குலேட்டர் ஸ்க்ரீன் அந்த ஃபங்க்ஷன் வந்து இல்லை. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கால் பண்ணுறதுக்கு இந்த கால்குலேட்டர் ஸ்க்ரீன் டாட் டார்ட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கிற கால்குலேட்டர் ஸ்க்ரீன் டாட் டார்ட் இது ஆக்சுவலி கீழே இருக்கும். இந்த கால்குலேட்டர் ஸ்க்ரீன் டாட் டாட்ன்றது என்னென்னா ஒரு டெவலப்பிங் மெத்தட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் டாக்குமெண்ட்டில். ஸோ கோடிங் வந்து பெருசாக தான் போகும். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணி விட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் எரர் வரத்தான் செய்யும். என்னென்ன பட்டன் வேல்யூஸ் டாட் டாட் அதுக்கிட்ட ஸோ அதே மாதிரி நம்ம மெயின் டாட் டாட்டில் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதே இது இங்கே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பட்டன் வேல்யூஸ் டாட் டாட்னு வந்துடும். இதில் போயிட்டு இந்த பட்டன் வேல்யூஸ் டாட் டாட் உள்ள கோடிங்க நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரன் பண்ணி பார்ப்போம். இது ரன் ஆகிறது எப்படி
ரன் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 9 இருக்கும். எக்ஸசைஸ் நம்பர் 9ல் வந்து என்னென்னா ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் அது இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் 3-4 ஃபைல்ஸ்லாம் வந்து வராது, ஒரே ஃபைல் தான். ஸோ நான் காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே எதுவும் எரர் வருதா? இல்லை. இப்போ என்னோட செல்லை ஆன் பண்ணிக்கிறேன். செல்லை ஆன் பண்ணிட்டு முன்னாடி ரன் பண்ணி காட்டுறேன். இது ரன் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகலாம், ஏன்னா ஃப்ளட்டரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும். சரி, இந்த மாதிரி எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வரப்போ நம்ம வந்து சில கான்ஃபிகரேஷன், சில சிஸ்டமில் வந்து இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, சில கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வந்து மாத்திரமே இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வீடியோவில் அப்சர்வ் பண்ணுங்க. நான் வந்து நோட்ஸில் வந்து நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். சரி, அதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு, அதில் கிரேடல் ரேப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இது டிஃபால்ட்டாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைலை வந்து எடுத்துக்கிடுச்சு. இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி மாற்றுங்க. நான் ப்ரீவியஸில் நம்ம ஃபைலில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கே வந்து 8.13 தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோமா. ஸோ அதே 8.13 எடுத்து மாற்றி விட்டுறலாம். ஓகே, 8.13 ஆல் அப்படின்னு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதே இது நம்ம வந்து கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து ஆல்னா இல்லை, ஜஸ்ட்டு வந்து 8.13 பின் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி எதுக்கும் நான் வந்து ப்ரீவியஸாக நான் வந்து ஒரு ஃபைல் இதே ஃப்ளட்டரில் வந்து ஒர்க் பண்ணேன், அதையே கூட நான் வந்து காமிச்சு பார்க்குறேன். அதில் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நியூ விண்டோன்னு கொடுப்போம். ஸோ 8.14.3 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது இல்லாட்டி அதையே நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆகலைன்னா அடுத்த இதுக்கு வந்து மாறும், அடுத்த லேயர். சரி, ரன் பண்ணி விட்ருக்கோம். சரி, செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சிஸ்டமே ஆன் பண்ணியாச்சு. பார்ப்போம் லான்ச் ஆகுதா இல்லையான்னு. சில கரெக்ஷன்ஸ்னால இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ரன்னிங்னு காட்டும், இது கொஞ்சம் நேரம் ஆகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம் என்னன்னு. வீடியோ கட் பண்ணாமல் நான் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு காட்ட பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி வீடியோ கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பார்ப்போம். நெட்வொர்க் பொறுத்து தான் மாறுபடுது. ஏன்னா இந்த லிங்க்ல இருந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த எரர் இவ்வளோ நேரம் ஆகுது. அது வரைக்கும் மொபைலை ஆஃப் பண்ணோட பார்த்துக்கிறோம். மெயினாக நீங்கள் அடுத்த இதில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண இந்த எரர் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி மெயின் டாட்லேயே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் இந்த வீடியோவில் நான் வந்து அதை அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது அப்படின்றது. சில நேரம் டைம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் வராமல் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு அதோட ஜாயின் பண்ணி விட்றேன். ஸோ இல்லாட்டி இதை பார்ட் 1 கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இந்த வீடியோவை. ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகுது, சில நேரம் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்பயும் நம்ம வந்து அந்த கண்டென்ட் வந்து நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ எந்த கண்டென்ட் வந்து மாற்றுறேன்னா அந்த கண்டென்ட்டோட வீடியோவோட அடுத்ததில் நம்ம வந்து